இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நம்முடைய இரட்சகரும் நம்முடைய மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தாமே இன்றைய நாளிலும் கூட நம்மை ஸ்திரப்படுத்துவாராக. கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிற சத்துருவின் தலையை நசுக்கும்படியான மகிமையினாலும் கிருபையினாலும் பரிசுத்தத்தினாலும் நம்மை ஸ்திரப்படுத்துவாராக. வாங்க, இன்றைக்குரிய ஜீவ அப்பத்தை நாம் தியானித்து புசித்து நம் ஆவியிலே பலன் உள்ளவர்களாய் எழும்பி பிரகாசிக்கலாம். இன்றைக்கும் கூட வேத வாசிப்பாய் காணப்படுகிற 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் விசேஷமாக 8-9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்களும் தயவுசெய்து வேத புத்தகத்தை எடுத்து வாசிங்க. நாம் எல்லாரும் தேவனை நாம் மகிமைப்படும்படியாக வாசித்து தியானித்து பலனடையலாம். 8வது வசனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்கே பேதுரு ஒரு 4 காரியத்தை வலியுறுத்துறத நம்ம இந்த 2 வசனங்களை பார்க்குறோம். ஒன்று என்ன சொல்கிறாரு? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க அப்படிங்கிறார். 2வது விழித்திருங்க. 3வது விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருங்க. 4வது பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்க. இந்த 4 படிகளை, இந்த 4 நிலைகளை குறித்து எப்போ அவர் பேசுகிறாருன்னு கவனித்தா, நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்த பிற்பாடு இந்த ஆலோசனையை பேதுரு கொண்டு வர்றார். கவனிங்க, கவலையை அவர் மேல் வச்சிருதுன்னு சொன்னாக்கா அவரிடத்தில் விட்டுறது. இயேசு கிறிஸ்துவ இடத்துல கவலையை விட்டுட்டு நாம் இளைப்பாறணும்னு ஒரு ஆலோசனையை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த நாளிலே சொல்கிறார். நம்முடைய கவலைகளை ஆண்டவர்கிட்ட சொல்கிறது மாத்திரமல்ல, அவர்கிட்டே விட்டுட்டு இளைப்பாறுதலோடு கூட தேவ சமூகத்தை விட்டு நம்ம வெளியே வரணும். ஆனால் தேவ சமூகத்தில் எதெல்லாம் அவர்கிட்ட சொன்னமோ, அவர்கிட்ட விட்டுட்டோமோ, அதற்கு பிற்பாடு பிசாசானவன் சும்மா இருக்கிறதில்ல. நம்முடைய இளைப்பாறுதலை கெடுக்கும்படியாக நம்ம குழப்பி விட்டுருவான். அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, தெளிந்த புத்தியாக இருங்க. அதாவது சுய கட்டுப்பாடு, மன தெளிவுள்ளவனாக இருங்கிறார். 2வது ஒரு ஆலோசனை சொல்கிறாரு, ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதுதான் அவர் விழித்திருங்க. கண்ணு கருத்துமாக இருக்கணும்னு சொல்கிறோம்ல, அது கவனமாக இருக்கிறத தான் விழித்திருங்க, எப்பொழுதும் விழித்திருங்க, ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் விசுவாசத்தை விட்டு வெளியே வரும்படியா ஆண்டவர்கிட்ட சொன்ன என்ன நடந்தது, இவ்வளோ நாளாச்சு எதுவுமே நடக்கலைன்னு அவிசுவாச வார்த்தையில் பேசும்படியா, விசுவாசத்தை விட்டு வெளியே வரும்படியா அவன் முயற்சிப்பான். நீங்கள் விசுவாசத்தில் இருங்கன்னு சொல்லாமல் விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. நான் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன், கர்த்தரிடத்தில் அதை விட்டுட்டேன், கர்த்தர் அதை செய்து முடிப்பார், எனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறவர் என்கிற ஒரு விசுவாசத்தில் உறுதியாக இருங்கிறார். அது மாத்திரமல்ல, அவனை, அதாவது சத்துருவானவனை, பிசாசானவனை நீங்கள் கண்டு அவனுக்கு எதிர்த்து நிற்கணும்னு சொல்கிறார். அவனுக்கு எதிர்த்து நிற்கணும்னு சொல்கிறார். அருமையான தேவஜனமே, இன்றைய நாளிலும் கூட உங்களுடைய கவலைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், விட்டுட்டு நீங்கள் இளைப்பாறுதலோடு இருக்கலாம். ஆனால் நீங்கள் இளைப்பாறுதலோடு கூட நிலைத்திருந்து பெருகும்படியாக இந்த 4 காரியங்களிலும்
நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது மிக மிக அவசியம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், அதாவது மன தெளிவுள்ளவர்களாய், கண்காணிக்கிற கிருபை, எப்பொழுதும் கவனமாய் இருக்கிற கிருபை, விசுவாசத்திலே உறுதியாக இருக்கிற கிருபை, அவனுக்கு எதிர்த்து நிற்கிற அந்த மகிமையான கிருபையோடு கூட நீங்கள் வாழ்வீர்களானால், நீங்கள் தேவனிடத்தில் சொன்னது, அவரிடத்தில் வைத்தது, அவர் பொறுப்படுத்து சகலவற்றையும் அவர் நியாயம் விசாரிக்கிறவராக, உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராக, உங்களை பலப்படுத்துகிறவராக இருப்பது நிச்சயத்திலும் நிச்சயமே. இன்றைய நாளிலும் உங்களுடைய தேவ சமூகத்திற்கு பிற்பாடு ஆண்டவரிடத்திலிருந்து சொன்ன காரியங்களை விட்டு நீங்கள் வெளியே எழும்பி வரும் பொழுது இந்த 4 நிலைகளிலும் மிகுந்த ஜாக்கிரதையாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய இளைப்பாறுதலை யாரும் எடுத்து போட முடியாது. இந்த ஆலோசனைக்குள் என்னையும் உங்களையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். வேதத்தை திறந்து வாசித்து தியானித்து இன்னும் அதிகமாய் இதில் பலப்படுவோம், கர்த்தருக்குள் ஸ்திரப்படுவோம், விசுவாசத்திலே பெருகுவோம். தேவன் தாமே என்னை கொண்டு, உங்களை கொண்டு, நம்மை கொண்டு பெரிய காரியங்களை இன்றைய நாளிலே இப்பொழுதே செய்து முடிப்பாராக. தம்முடைய நாமத்தை நம்மிலே மகிமைப்படுத்துவாராக. ஆமென், ஆமென். பிசாசு வேலையை பிசாசு செய்யட்டும். ஆனால் நாம் என்ன செய்வோம்னா, எப்பொழுதும் தெளிந்த புத்தியாக, விழித்திருக்கிறவர்களாக, விசுவாசத்தில் உறுதியாக இருப்பவர்களாக, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக தைரியமாக முன்னேறி செல்வோம். பிசாசுடைய தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் சாம்பலாவது நிச்சயத்திலும் நிச்சயமே. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.